இந்த சம்பவத்தை பற்றி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி நேற்று ஒரு நிகழ்வு, மலேசியா ப்ரோக்ராமில் விஜய் வந்து கையை ஒரு மாதிரி ஆட்டிட்டாரு. ஒரு காருக்குள்ளே ஏறும்போது ஒருத்தர் தள்ளி விட்டாரு அப்படிங்கிறத பயங்கர பரபரப்பான செய்தியாக எல்லா சேனல்லையுமே பயங்கரமாக ஹைலைட்டடாக ஓடிட்டு இருந்துச்சு. எந்த யூடியூப் சேனல் எடுத்தாலுமே விஜய் அப்படி பண்ணிட்டாங்க, விஜய் தாக்கப்பட்டார்னு பயங்கரமாக பேசிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி நான் பார்க்குறேன், சத்தியமாக சொல்கிறேன், எந்த நியூஸ்லையுமே இதை பற்றி ரொம்ப தெளிவாக டீட்டெயில்டாக யாரும் பேசலை. நிறைய சேனல்ஸ் நானும் பார்க்குறேன், மேம்போக்கா மெத்தனத்தனமாக பேசிட்டு விட்டுறாங்களே தவிர, இதை ஒரு ஃபார்மாலிட்டிக்கு பேசுகிறாங்களே தவிர, இது உருத்தா ஒரு நேர்மையாக இதோட இருக்கக்கூடிய சீரியஸ்னஸை யாரும் பெருசாக பேசலை. இது ஊடகங்களை பற்றி இன்னமும் சில நல்ல அபிப்பிராயங்கள் இருக்குது. பட் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது அதை வெளியே மக்களுக்கு காட்டாமல் அதை மறைக்கும் போது தான் இந்த ஊடகங்கள் மேலே பயங்கர அதிருப்தி ஏற்படுது, நம்பிக்கை இழக்கிறோம், அவ்வளோதான். இது முன்னாடி வந்து சேனலில் நிறைய அப்டேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ சேனல் பீப்புள்ஸும் பேசுறதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க, ரொம்ப யோசிக்கிறாங்க. அது ஏன்னு தெரில, ரொம்ப வருத்தத்துக்கு ஒரு விஷயமா இருக்குது. அதாவது கஞ்சாங்கிறது ஒரு சின்ன பையன் கையில் கிடைக்குது அப்படின்னா அது ஏன் வந்து ஒரு அரசு அதிகாரிகளுக்கு தெரியாமல் இருக்குது? அது தெரியாமல் தான் இருக்கா? நான் இன்றைக்கும் சொல்கிறேன், சில நேம்டான தியேட்டர்ஸ்க்கெலாம் போனீங்கன்னா அங்கே பாத்ரூம் ஃபுல்லாக அந்த கூல் லிப்பு, அந்த போதை இது வந்து கிடக்கு, துப்பி வச்சுருக்காங்க. எந்த கோப்பையிலுமே அது இல்லாமல் பார்க்க முடியாது, அப்படி தான் இருக்குது. கல்லூரிகள்லையுமே பார்க்க முடியுது. இப்போ கல்லூரிகளில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உள்ளே போய் இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுலாம் இல்லை. அதெல்லாம் பண்ணாங்கன்னா தெரியும் உள்ள பசங்க வந்து எந்தளவுக்கு சீரழிஞ்சிட்டு இருக்காங்கிறது. கண்டிப்பான முறையில் இந்த போதைங்கிறது மனுஷனை எந்தளவுக்கு மிருகமாக்குங்கிறதுக்கு இந்த நிகழ்வு ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வு. இது நம்ம அந்த வடக்கன்கள் வடக்குக்காரன்லாம் பேசிகிட்டு இருக்கோம், நிறையா சொல்கிறாங்க, மனுஷனாக பாருங்கள். வடக்கர்கள் தப்பு பண்ணுறாங்க, தமிழர்கள் தப்பு பண்ணுறாங்கன்னு பிரித்து பார்க்கறத விட மனிதாபிமானம்னு ஒன்று வேணும், புரியுதுங்களா? அந்த பையன் எந்த தப்பும் பண்ணல, அந்த பையனுக்கு ஒரு குடும்பம் இருக்குது, பாவம் அந்த குடும்பத்தை விட்டு இங்கே வந்து தள்ளி இருக்காப்புல. அவர் என்ன கனவுகளோட, என்ன லட்சியத்தோட, என்ன ஒரு ஆசையோட, என்ன ஒரு வேதனையோட அவர் இங்கே ட்ராவல் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அது கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம வெறும் போதைக்காக, போதைங்கிற திமிருக்காக, அந்த தலக்கணத்துக்காக வெறும் முறைச்சதுக்கு, என்னன்னு கூட தட்டி கேட்கல, என்கிட்ட இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் முறைச்சதுக்கு இது நடந்திருக்கு. பார்த்துக்கங்க. இது வந்து இந்த நிகழ்வு இப்படியே நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா நாளைக்கு நம்ம வீட்டு பசங்க நீங்கள் வெளியே அனுப்ப எப்படி நீங்கள் யோசிப்பீங்கன்னு பார்த்துக்கங்க. நம்ம வீட்டு பெண்கள் எப்படி வெளியே அனுப்ப யோசிப்பீங்கன்னு பார்த்துக்கங்க. போதையில்லா சமூகம் உருவாகணும்னு சொல்லி போஸ்டர் பேனர் வச்சு அடிக்கிறனாலையும் ஹேஷ்டாக் போட்டு எழுதுனாலையும் மட்டும் சரியாக போகிறதில்ல. குரல் கொடுங்க, போதைக்கு எதிர்த்து குரல் கொடுங்க தயவுசெய்து. இது வந்து ரொம்ப வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இது யாருக்கு நடந்தாலுமே அது மிகப்பெரிய தவறு தான். இதில் பெரிய ஒரு வேதனைக்குரிய விஷயம் என்னென்னா, இன்றைக்கி ஒரு பையனை ஜாமீன் கொடுத்து வெளியே அனுப்பியிருக்காங்க, அவனுக்கு இந்த உடம்பு சரியில்லைன்னு. மற்ற பசங்களை சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அனுப்பி சேஃப்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. எப்படி இந்த பையன் வெட்டி சாகடிக்கப்பட்டானோ அதில் ஒரு 50% தண்டனை தான் அவங்க கொடுத்து அந்த ரண வேதனையை கொடுத்து புரிய வச்சிருந்தா அடுத்து ஒருத்தன் போதையை போட்டு ஒருத்தன் மேலே கையை வைக்கிறதுக்கு யோசிப்பான். இதெல்லாம் யாரும் பேச போகிறதில்ல, இது யாரும் பண்ண போகிறதில்ல. தயவுசெய்து பார்த்துக்கோங்க, ரொம்ப கவனமாக இருங்க, ரொம்ப சேஃபாக இருங்க. சமூகம் இல்லை, இது ஏதோ ஒரு பெரிய உளவியல் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்கும். எப்படிப்பட்ட பூமியில் எப்படிப்பட்ட அரசு கீழே நம்ம எல்லாம் பயணிச்சுட்டு இருக்கோன்னு பாருங்கள். ரொம்ப இதை அரசியலாக்க விரும்பலை, பட் மனிதாபிமானம்னு ஒன்று வேணும் இல்லையா? அதெல்லாம் பசங்க சொல்லிக் கொடுத்து வளங்க, சரிங்களா? என்ன சொல்லன்னு தெரியல, இன்னும் எத்தனை சம்பவங்களுக்கு நம்ம குறை கொடுத்துட்டு இருக்க போகிறோன்னு தெரியல. குறவழியை பிடிச்சி நசுக்குனா தான் அதெல்லாம் சரியாகும். பார்த்துக்கங்க.